IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நீர்வளத்துறை செயலாளர் மணிவாசன் IAS மற்றும் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா IAS ஆகியோருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். IAS அதிகாரிகள் மணிவாசன் மற்றும் அமுதாவுக்கு என்ன கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? நீர்வளத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய மணிவாசன் IAS அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முழு கூடுதல் பொறுப்பாக விழிப்பு பணி ஆணையராகவும் நிர்வாக ஆணையராகவும் அந்த பதவிகளை கூடுதலாக பொறுப்புகளை கவனிப்பார் என்பது தலைமைச் செயலாளர் முருகானந்தம் பிறப்பித்த உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அமுதா IAS அவர்கள் முதன்மை செயலாளராக இருக்கிறார். வருவாய்த்துறையினுடைய முதன்மை செயலாளராக இருக்கிறார். அவர்களுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் என்பது கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது 2 IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறையினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய அமுதா IAS அவர்களுக்கு முழு கூடுதல் பொறுப்பாக வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையராக செயல்படுவார் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய ஆணையராக இருந்தவர் SK பிரபாகர் அவர் அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். அந்த வகையில TNPS தலைவராக நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து வருவாய்த்துறை செயலாளர் அமுதா IAS அவர்களுக்கு முழு கூடுதல் பொறுப்பாக வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையராக செயல்படுவார் என்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS அதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.